ஒரு குழந்தையினுடைய சவுண்டு. ஏங்க கொஞ்சம் நின்னுக்கிடுங்க, நீங்க ஆபீஸ்க்கு போகாதம்னா நான் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் நேரமாச்சுடி, சீக்கிரமா நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுடி. சரி எப்போ எடுத்துட்டு வந்துடு சீக்கிரமா. ஏக்கா ஏக்கா ஒரு குடம் தண்ணி கொடுங்கக்கா, நான் என் வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போகணும். உன் வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போவாருன்னு குத்தி காட்ட வந்திருக்கியாக்கா, நல்லா இருக்க. அப்ப என் புதுசுல வேலைக்கு கொத்தனார் கையாளுக்கு போறாருன்னு கேவலமா பேச வந்திருக்கியாக்கா. எம்மா என்னம்மா வயசான காலத்துல என்னால முடியலம்மா, ஒரு குடம் தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பானை சோறு வச்சு சாப்பிடுவேன் தாயே. அம்மா 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 ஒரு வாட்டர் தண்ணி கொடுங்கம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். இதுல 4 குரல்கள் வந்துட்டு. இப்போ ராமாயணத்துல 10 தலை ராவணம் வந்துட்டாலாம் சாதாரண சவுண்டு கிடையாது, பெரிய சவுண்டு ஏற்றிட்டு டப்புன்னு கீழே இருக்கணும். அதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம். அந்த சவுண்டெல்லாம் பாருங்க. மச்சிவம் மாதாரம் சொர்க்கலோகம் 3 உலகத்தையும் மதசாட்சி புரிந்து வரும் ராவண ஈஸ்வரன் மகாராஜா. மெதுவா சத்தம் போடுங்க, கூட்டமெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, உங்க சத்தத்தை கேட்டு ஓடிடக்கூடாது. நான் மன்னன் என்றால் சத்தம் போட்டால் தானே மன்னன் என்று தெரியும். மகாராஜா மகாராஜா உங்களை பார்ப்பதற்கு உங்களுடைய தங்கை சூர்பனகை வந்திருக்கிறாள், அவரை வர சொல். தங்காய் உன்னுடைய மூக்கறுத்தவன் யார்? ராமனுடைய தம்பி என் மூங்கறுத்து அடிமான செய்தானா. இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு குரல்கள். இந்த முனிவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அவருடைய பாணியில பேசினாதான் அவங்க முனிவராக இருப்பாங்க. அடே ஸ்ரீராமன் வந்துட்டான் இல்லையோ, ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிக்க வேண்டும். அடே வதீஸ்வரே சீக்கிரமான அந்த பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. அடடடடா விஷயத்திலே கொஞ்சம் பொறுமையா, ராமன் இப்ப தானே ராவணனை கொண்டு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள உங்களுக்கு ஏன் அவசரம்? அதே பொறுமையாக பட்டாபிஷேகத்தை முடிக்கட்டுமே. அதே திரு ராமன் வந்துட்டான்னு தெரியும், அதை பாயாசத்தை கொடுத்துட்டு திரு ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிக்கலனா அதே அப்படி என்று ஒவ்வொரு குரல்கள். இப்ப ஜாம்பகர்லாம் எடுத்துட்டா இல்ல ராவணன் கோட்டையில சீதா லட்சுமி எடுத்து வச்சிருக்கான், இல்ல வானருங்க வாங்கல சும்மா சாம்பார அவனை எப்படியாவது நான் அடிப்பேன். சும்மா சட்னி நான் எப்படி அவனை அடிப்பாவேன். இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு குரல்கள் மாற்றி மாற்றி செல்லும் போது சுமார் 28ல இருந்து 31 குரல் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு குரல்கள் மாற்றி பேசுவோம். இந்த தோல்ல செய்த பொம்மை இயற்கை கலர், இயற்கையான சப்பாத்தி கல்லில இருந்து ரோஸ் கலர், பச்சை கலர் வந்து வாராட்சி இலை, பூவரசு மொட்டு பிஞ்சி வந்து மஞ்சள் கலர், பூலாத்தி பழம் அது வந்து நீல கலர். நாங்கள் கருப்பை நாங்களே உருவாக்கி மண்ணெண்ணெய் விளக்கில் திரியை தூண்டி வைத்து அதில் ஒரு சட்டியை வைத்து அதில் கருப்பு வலியை வலிச்சு எடுத்து ஒரு